இவன் வச்சிருந்த ஒரு டைம் டிராவல் மிஷின்ல இவனுடைய முடியை கட் பண்ணி போடும்போது அது ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த குள்ளர்கள் இருக்கிற இடத்துல போய் விழுந்துருது. இவங்களோட நாட்டுல தண்ணி பிரச்சனை இருக்கும். அது இவனுக்கு எப்படியோ தெரிஞ்சு இவன் வச்சிருந்த ஒரு பாட்டில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணும் போது அவங்களுக்கு மழையா பெய்யும். மழை பெஞ்ச உடனே அந்த நாட்டுல இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இதை பார்த்து இந்த நாட்டோட ராணி கடவுள்கிட்ட வேண்டதுனால தான் நம்மளுக்கு மழை பெஞ்சிருக்கு, அதனால அவருக்கு காணிக்கையா ஒரு கன்னி பொண்ணை தருவோம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டோட ராணி மறுபடியும் ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. அது என்னன்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்களை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. இந்த நாட்டு மக்கள் வேண்டது எல்லாமே இவனுக்கு எப்படியோ தெரியும். அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் எடுத்து இவன் போடும் போது அது இந்த நாட்டு மக்களோட கிணத்துல போய் விழுந்துரும். இந்த நாட்டு ராணியும் நமக்காக தான் கடவுள் இந்த டேப்லெட்டை போட்டிருக்காங்க, எல்லாருமே அந்த தண்ணியை குடிங்க சரியாயிடுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாருமே தண்ணி குடிச்சிடுறாங்க, எல்லாத்துக்குமே சரியும் ஆயிடுது. இந்த விஷயம் எப்படியோ இவங்களுடைய பக்கத்து நாட்டு அரசருக்கு தெரிஞ்சிருது. அதனால இவங்க நாட்டை கைப்பற்றதுக்கு போர் தொடுக்க பிளான் பண்றாரு. இந்த ராணி எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்களுக்கு காவலா கடவுள் இருக்கான்னு சொல்றத இவனுக்கு எப்படியோ கேட்குது. அதுக்கப்புறம் இவன் வச்சிருந்த ஒரு லைட்டரை எடுத்து பத்த வைக்கும் போது அது மின்னல் மாதிரி கிரியேட் ஆகி அந்த அரசர் செத்து போயிடுறாரு.